சபையினுடைய வளர்ச்சியில் இது 7வது பாகம் என்று நினைக்கின்றேன். இதையும் சற்று கேளுங்கள். நான் போவாசை பற்றி கடந்த செய்தியிலே சொன்ன காரணத்தினாலே சற்று அதில் அந்த நேரத்தில் முடித்திருக்கலாம். இருந்தாலும் ஆவியானவர் அது இன்றைக்கு தேவைப்படுகிறது என்று சொல்லித்தான் அதை உங்கள் மத்தியிலே பேச வைத்திருக்கிறார். ஆகவே இப்பொழுதும் கூட நான் உங்களோடு இந்த செய்தியோடு பிடிக்கிறேன். பின்னால் வருகிற பொழுது சில செய்திகளை உங்களுக்கு தரலாம் என்பது நான் ஆசை கொள்கிறேன். இந்த செய்தியை உள்வாங்கிக் கொள்கிற பொழுது அதான் தண்ணீர், உரம் என்றெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உள்வாங்கிக் கொண்டு அதை உபயோகப்படுத்தாமல் அப்பியாசப்படுத்தாமல் இருக்கக்கூடிய செடியும் வளராது, தேவனுக்கேற்ற கனி கொடுக்காது. அது பார்ப்பதற்கு நல்ல ஆலம்பரம் போல் இருக்கும். தூரத்திலிருந்து பார்ப்பதற்கு ஏதோ கொத்து கொத்தாக அது காய்த்திருப்பது போல நாம் கருதலாம். ஆனால் பக்கத்தில் போகின்ற பொழுது அதற்கு சாபம்தான் கிடைக்கிறது. வேதம் சொல்கிறது, இந்த ஜெபரத்னம் சொல்லவில்லை. இதை நன்றாக நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். சிலர் உள்வாங்காமலே விட்டு விடுகிறார்கள். வீட்டில் இருக்கக்கூடிய சட்டினியும் இட்லியையும் எப்போ பொழுது போய் சாப்பிடலாம் என்ற எண்ணத்திலே கறிக்கடைக்காரன் கறியை சீக்கிரம் வெட்டி அதை விற்று விடுவானோ, மீன் கடையில் கரவலை மீன் எல்லாம் வந்து அது அழிந்து விடும், அதை வாங்கி கொண்டு சென்று விடுவார்களோ என்ற எண்ணத்தில் இருந்துவிட்டு அவர்களுக்கு 127 நாடுகளை ஆகாஸ்வர், இந்து முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் 127 நாடுகளை ஆகாஸ் ஆண்டார் என்று சொல்லி பிரசிங்கையாக சொல்லி கொண்டிருந்தால், இவனுடைய சிந்தையெல்லாம் இந்த சாப்பாட்டு மேலும் அது மேலும் இது மேலும் இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே, உலகத்திற்குள்ளே போய்விட்டபடினாலே அவனுக்கு கேட்கும், இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் 127 நாடுகளை ஆமான் ஆண்டு கொண்டிருந்தான் அப்படி என்று போகும். கடைசியிலே இவன் போய் என்ன ஆமான் ஆண்டு கொண்டிருந்தார்னு இவர் சொல்றார். இவரெல்லாம் ஒரு பிரசங்கியாரா? இவரெல்லாம் பைபிள் படிக்கிறாரா? இவருக்கு என்ன தெரியும், ஏது தெரியும், இவர் என்ன பிரசங்கம் பண்ணுறாரு என்று சொல்லி நீ யோசித்து கொண்டிருப்பாய். அந்த வார்த்தையினுடைய உள் ஆழத்தை மூழ்கி அதில் முத்தெடுக்கலாம் என்ற ஆசையோடு நீ இருப்பாய் என்றால் நிச்சயமாகவே முத்து கிடைக்கும். இல்லைன்னா ஆமான் கிடப்பான். ஆமானுக்கு பின்பு உனக்கு தூக்கும் இடை தான் கிடைக்கும், நியாய தீர்ப்பு தான் கிடைக்கும். இப்படி கர்த்தருடைய வார்த்தையை உள்வாங்காமல் புறம்பே தள்ளிவிடுகிற வாழ்க்கையும் கிறிஸ்தவ வளர்ச்சி கிடையாது. உள்வாங்கிக் கொண்டு அதை உபயோகத்தில் வைத்துக் கொள்ளாமல் இருப்பவர்கள், அபியாசிக்காமல் இருக்கிறவர்கள், அவர்களும் பார்ப்பதற்கு செழிப்பாக இருப்பார்கள். ஆனால் அவர்களால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. சபை அவர்களால் வளராது. இப்பொழுது நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு, இந்த வாங்கிய வார்த்தையை, உள்வாங்கிய வார்த்தையை இப்பொழுது 3/4 மணி நேரம் பிரசங்கிக்கப்படுகிறது, அரை மணி நேரம் பிரசங்கிக்கப்படுகிறது, ஏன் 1 மணி நேரம் கூட பிரசங்கிக்கப்படுகிறது என்று கூட வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி பிரசங்கிக்கப்பட்டவை அடுத்த வாரம் வரைக்கும் 7 நாட்கள் இருக்கிறது. எத்தனை மணி நேரங்கள் நமக்கு இருக்கிறது என்று பாருங்கள். பல வேலைகள், பல காரியங்கள் நமக்குள்ளே அலைமோதி கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த அரை மணி நேர பிரசங்கத்தை நாம் கேட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்திருக்கிறோம். அப்பொழுது அவர் அநேக வசனங்களை சொல்லிக்கொண்டே போவார். சிலர் குறிப்பெடுப்பார்கள், சிலர் குறிப்பை சொல்லுவார்கள். இப்படியெல்லாம் இருக்கும். இந்த வார்த்தைகளை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகளை வீட்டிலே போய் பைபிளை திறந்து படித்து பார்த்து, இவர் இன்றைக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பிரசங்கம், இதை குறித்து இயேசுவானவர் என்ன சொல்லியிருக்கிறார், அப்போஸ்தலர்கள் எப்படி நடந்திருக்கிறார்கள், பழைய ஏற்பாட்டினுடைய நிழல் எப்படி இருக்கிறது, இந்த நிஜமான இந்த பிரசங்கம் எப்படி இருக்கிறது என்பதை திறந்து படிக்க வேண்டும். இல்லையென்றால் அதை குறித்து சிந்தித்து பிரசங்கியாரிடத்திலே வந்து, இதில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது, இது எப்படி என்று கேட்க வேண்டும். ஒரு ஆடு, மாடு எடுத்துக்கொள்ளுங்க. நான் பார்த்துருக்கிறேன், ஆடை பக்கத்தில் இருந்து மாடுகளையும் பார்த்துருக்கிறேன். நல்ல புல்லுள்ள இடத்திலே போய் நல்லாக அந்த புல்லை மேய்கிறது. மேய்ந்த பின்பு கருக்கு 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 என்று நல்லா மேய்க்கும். வீட்டிலே வந்து அந்த ஆட்டை அந்த மேய்ப்பன் கவனிப்பான். அந்த மந்தை மேய்ப்பன் அதை கவனித்து பார்த்து கொண்டிருப்பான். அது அசை போடுகிறதா, அது
அந்த புல்களை மேய்ந்து அது உள்ளே தன் வயிற்றுக்குள் குடலுக்குள்ளே வாங்கி வைத்திருக்கும். இறப்பையிலே வாங்கி இப்படி பல இதில் வாங்கி வைத்திருக்கும். அதை அதை வெளியே எடுக்கும். அப்படியே உள்ள இருந்து ஒரு ஏப்பத்தின் மூலமாக வெளியே எடுத்து அதை என்ன செய்யும் என்றால் நறுக்கு 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 அப்படி என்று சொல்லி அசை போட்டுக்கொண்டே இருக்கும். அப்படி அதை அசை போடுகிற பொழுது இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த புல் இதுகள் எல்லாம் சில தேவையற்ற கடினமான பொருட்கள்லாம் இருக்குது என்று சொன்னால் அதெல்லாம் மென்று மாவாக்கி அது இரைப்பை வழியாக அனுப்பி குடல் வழியாக அனுப்பி நல்ல சாணி போடும், அல்லது எரிவிட்டு தான் தெரியும். அப்போ நல்லா பாருங்கள், அந்த ஆடு அந்த அசை போடாமல் இருந்தால் அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அது வளர்ச்சி இருக்காது. நான் சொல்கிறது இது மாம்சத்துக்குரிய வளர்ச்சியை சொல்கிறேன், அது ஆட்டுக்கு மட்டும் மாட்டுக்கு மட்டும் சொல்கிறேன். அது மன ரீதியாக ஒரு உவாதைக்குள் இருக்கிறது, ஏதோ வயிற்றுக்குள் என்னமோ செய்கிறது, இனம் புரியாத ஒரு கலக்கத்துக்குள்ளே அது இருக்கிறது. அப்போ அந்த ஆடு அசை போடவில்லை என்றால் 1 நாள் 2 நாள் பார்ப்பார்கள், சரி ஆஸ்பத்திரிக்கு தூக்கு அப்படின்னு தூக்குவாங்க. ஆஸ்பத்திரியில் அதை தூக்கி கொண்டு அதுக்கு ஊசி இது போனாங்க. இன்றைக்கும் பாருங்கள், சபையில் சொல்லப்படுகிற சத்தியத்தை சரியாக கவனித்து அந்த சத்தியத்தை சொல்லுகிற இடத்துல நீங்கள் இப்படி பேசுகிறீர்களே, நாங்கள் சில இடங்களில் இப்படி கேட்கிறோமே, என்னுடைய அர்த்தம் என்ன, பைபிளில் எப்படி இருக்கிறது என்பதை ஆலோசிக்காமல் இருக்கிறவர்கள் எப்படி இந்த அசை போடாத ஆடை தூக்கி கொண்டு ஆஸ்பத்திரி போடுகிறார்களோ அதுபோல இந்த அற்புத அடையாளங்கள் செய்கிறோம், அதை செய்கிறோம், இதை செய்கிறோம் என்று இந்த பிரசங்கத்தை கேட்கறது கிடையாது. பைபிள் எப்படி அதன்படி வாழ, இதுதான் சுருக்கமாக சொல்கிறோம். எப்படி வாழணும்னாலும் கேளு, அதை கூட சொல்லித்தர்றோம். இதை விட்டு போட்டுட்டு பம்பை மாதிரி போட்டுக்கிட்டு எண்ணெய் தேய்க்காம அப்படி இப்படி சிலவர் நல்லா துந்தி கிந்தியுமே வச்சுக்கிட்டு வரக்கூடிய அந்த ஊழியக்காரர்களை அங்கே போகிறோம். அவர் நல்லா சொல்லுவாராம், அவருக்குள்ள அவர் என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் சொல்லிடுவாங்களாம். அவர் பரலோகத்துக்கு போகிறதுக்கு சீசன் டிக்கெட் எடுத்து வச்சுருக்காராம். டக்குன்னு போயிடுவாராம் பரலோகத்துக்கு, டக்குன்னு வந்துடுவாராம். அவர் தூங்குறத தலையணையே பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவதூதர்களுடைய முடியத்தான் வாங்கி பஞ்சு மாதிரி வச்சுட்டு தூங்கிக்கிட்டு இருக்காராம். அவர்கிட்ட போய் கேட்போம். அல்லது அவர் பிரசங்கம் பண்ணுற டிவிக்கு முன்னால் போய் நின்று அப்படி சிலுவை போட்டு வந்துடும், எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு போய் என்ன செஞ்சிருந்த போகுது. உடனே இந்த ஊழியக்காரனும் அப்படின்ட்டு சோ பண்ணிட்டு நடக்கத்தான் சொல்கிறேன், கேட்குறதா தான் கேள்வி கேட்ட கேளுங்க சொல்லிட்டு, உன் வீட்டில் கருப்பாக இருக்குது, சிகப்பாக இருக்குது, மஞ்சளாக இருக்குது, வெள்ளையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவனை குழப்பி அவனை மெண்டலாக்கி அவன் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அவன் வந்த இடத்துக்கே போக வேண்டாம் அப்படின்ட்டு வேறு இடத்துக்கு போயிடுவான். இன்றைக்கி இந்த கிராமம் பூரா அப்படி சில ஊழியக்காரர்களாம் உருவாக்குனேன். அதில் சில பேர் அப்படியே ஆகி அந்த பகுதி போனாலே இந்த அட்டூழியமும் இந்த அகம்பாதமும் இந்த சீர்கெட்டான வாழ்க்கையை இந்த கிராமத்தில் ஆக்கிவிட்டார்கள். எவ்வளவோ சொன்னேன் கேட்கல, இப்படி செய்யாதீடான்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் கேட்கல. பூராத்தையும் இந்த மந்திரவித்த மாதிரி ஆக்கி ஆண்டோடைய வார்த்தையை கெடுத்து வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஏன் வருது என்று விசுவாசியாகிய உன்னை பார்த்து நான் கேட்கிறேன். அவங்களில் ஊழியக்காரன் அவன் செஞ்சுட்டு போயிட்டான், எல்லாம் அறிவில்லாமல் செஞ்சுட்டு போயிட்டான். அவனே ஒருத்தன் கெடுக்கிறான் நம்மளை விட்டு பிரித்து. சரி, அது போட்டோம். உன்னிடத்தில் நான் இன்றைக்கு கேட்டுக்கொள்வது, நீ கேட்ட வார்த்தைகளை அசைப்போடு, ஒரு ஆட்டை போல அசைப்போடு. கேட்ட செய்திகளை உள்ளிருந்து வெளியே வாங்கு, உன் மூளைக்குள்ளே கொண்டு போ, உன் இருதயத்துக்குள்ளே கொண்டு போ, அதை அலசு, அதை ஆராயி அசைப்போடு, தியானி. இதைத்தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. என்ன தெரியுமா? நான் அந்த இடத்துல புல் மேஞ்சேன், நல்லா இருந்துச்சு. அந்த இடத்துல பச்சை பசேர் அந்த படத்துலேருந்து இந்த பக்கத்துலேருந்து அந்த புல்லை எடுத்து அந்த ஆடு கருக்கும் 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 அப்படி மென்று அது உள்ளே அனுப்பும். அது பார்த்தீங்கன்னா அந்த ஆடு அப்படி கொழு 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 கொழுன்னு வரும். ஏன்னா இந்த இடத்துல போய் மேய்ச்சேன், இந்த பகுதியில் எடு கருக்கும் 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 அப்படின்னு தின்னு அது நல்லா மகிழ்ச்சியாக இருக்கும். அது மாதிரி ஊழியக்காரர் அந்த பகுதியை சொன்னார், ஒரு வித்தியாசமாக சொன்னார். 7வது பைபிள் அந்த பக்கத்தில் அப்படின்னு சொல்லி அந்த பைபிளை எடுத்து அதில் இருக்கக்கூடிய வார்த்தையை எடுத்து ருசி சிந்தி அதை அப்படி ஆவிக்குரிய ரீதியில் வளர்ச்சி வரலாம். சும்மா ஊமட்டின்னு போய் சீலாமைன்னு அந்த அந்த பூச்சி மாதிரி சுற்றி கிடக்குமே,
இறால் மீன், அந்த மீன், இந்த மீன், அந்த கருவாடு, இந்த கருவாடு, அந்த கறி, இந்த கறி வாங்கி சாப்பிடணும். நீ வேண்டாம்ல, என்னால் வாங்கி சாப்பிட முடியலை, அதனால் வயிற்றுச்சியில் சொல்கிறோம்னு சொல்லி சில பேர் உங்கள் வயிறு எரிஞ்சு செத்து போவாதீங்க வம்பா. அதை நான் சொல்ல வரலை. எனக்கு இயற்கையாகவே ஒரு சிலது ஒன்று பிடிக்கும், அவ்வளோதான். வாங்குறதுக்கும் சில நேரத்தில் முடியாது, அது வேறு விஷயம். உன் நினைப்பெல்லாம் அங்கே இருக்குதே, அங்கே இடப்பாக்கம் வந்துடுவாங்களோ, அங்கே மூட துக்கம் வந்துடுவாங்களோ, இங்கே போய் அவளை போய் கொஞ்சம் வையணுமே, இவ்வளோ போய் இதை பேசணுமே, இப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தீன்னா நீ சபைக்குள்ள சபமாக இருக்க. சபையா இல்லை, சபமாகவே இருக்க. வேற எப்படி கூடி வளர்ச்சியை பார்க்க போகும்போது பக்கத்தில் இருக்க சில பேர் மற்ற இது கட்டிடுவான், எப்படி இருக்குது கோபுரம், அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, நம்ம சபையில் ஒருத்தரும் தரமாட்டேன் அப்படின்னு. என்னத்தை தரமாட்டேன்? நீ முதல் வசனத்தை படி. நீ ஒன்றும் தரவே வேண்டாம். நீ வசனத்தை படி, வாழ்க்கையாக அதை மாற்று. வசனத்தை படி அதை வாழ்க்கையாக மாற்று. அசைப்போடு, தியானி, பிரியமாக தியானி. வசனம் உனக்கு விளங்க ஆரம்பிக்கும். உனக்குள் இருக்கக்கூடிய இருள் விலகி வெளிச்சத்தின் பிள்ளையாக மாறி பெரிய மலையின் மேல் இருக்க பட்டணமாக உன்னுடைய சபை நீயும் விளங்குவாய். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். சொல்வதற்கு அதிகம் இருக்கிறது. ஆனாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகத்திலே கேட்கக்கூடியவர்கள் அந்த அளவிற்கு இல்லை. ஆகவே வேதம் கிடைக்கக்கூடாத பஞ்சம் என்பது இரு பகுதியாக இருக்கிறது. அதில் ஒரு பகுதி, இந்த செய்திகளை முழுமையாக நீங்கள் கேட்காமல் இருக்கின்ற பொழுதே உனக்கு பஞ்சம் வந்து விட்டது, பட்டினி வந்து விட்டது, நீ குருத்தும் விட முடியாது. நீ இந்த உலகத்தில் கும்மாளம் போட்டுவிட்டு இந்த உலக தீர்ப்போடு செல்லாமல் நீ வேதத்தை தியானி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.